என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்கள் வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்லை சார், எனக்கு எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர். இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. எல்லாம் கடலுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார். அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளோவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்போ படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியாகணும் சார். அதில் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு. 3வது நபர்னு சொன்னோன்னா எங்கள் டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஒரு பொண்ணா நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அது என்னுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மருமகளாக ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமாவில் சாதிக்கணும்னு என்னுடைய வெறி, எப்படி சொல்கிறது, எனக்கு புருஷன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாமல் இன்னைக்கு நான் துணிஞ்சு நிற்கிறேன்னு சொன்னால் அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. எவ்வளோ திட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா வீடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமியார் வீடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மாமியார் வீடு தான் சார். என் மாமியார், என் மச்சனை, என் நாத்தனாருங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 16வது நாளே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் சார். காரியம் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டேன். எனக்கு பொட்டு வச்சு பூவை வச்சு நீ வெளியில் போ, நீ போய் உன் பட வேலையை பாரு சாதின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார். என் நாத்தனாருங்க தான் பண்ணாங்க. இந்த காலத்தில் இருக்கிற போகாத உள்ளவே என் புள்ள செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் அது மாதிரி சொல்லலை, என் மச்சனை அப்படி சொல்லலை, என் மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லலை. நீ போ, தைரியமாக போய் சாதி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு என்கரேஜ். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா பெண்களையும் இந்த மாதிரி நம்பி வெளியே விட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார். காஞ்சி அரிமா செல்வகுமார் சார் அவர்கள் எல்லா சார்பாக